மாற்றத்தை சந்திப்பான். அந்த நெருப்பு என்பது ஒருத்தனுக்கு எங்க கனல் பத்த வைக்கணும். அணையா அடுப்பு என்பது எது? இடுப்பு. வள்ளலார் பத்த வைத்த அடுப்பு எது? இடுப்பு. இடுப்புலே ஒருவன் பத்த வைத்தாதான் இங்க ஜோதியை பார்க்க முடியும். நெற்றிக்கண்ணை திறக்க இங்க கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தா எவன்டா பார்ப்பான்? கீழிருந்து ஒருத்தன் பத்த வைத்தாதான்டா மேல ஜோதியை பார்க்க முடியும். கனலை மூட்ட வேண்டும்னா கீழே மூட்டணும். நெத்தி போட்ட கவனிச்சுக்கிட்டே இருந்தானா காலம் முழுக்க நீ கவனிச்சு கொண்டே இருக்க வேண்டியதான். காலம் முழுக்க கவனிக்க வேண்டியதான். கீழிருந்து ஒரு வேலையை எதற்காக சொல்லி கொடுத்தான்? பெரியவர்கள் அதுக்குள்ளே பல சூட்சமங்களை வைத்திருக்கிறார்கள், பல ரகசியங்களை வைத்திருக்கிறார்கள், பல குறியீடுகளை வைத்திருக்கிறார்கள். வழிபாடு முறைகள், கோவில்கள் எல்லாமே காரணம் இல்லாமல் இல்ல. மாரியம்மன்னா ஒரு காரணம் இருக்கு, முனீஸ்வரன்னா ஒரு காரணம் இருக்கு. நீ வழிபடுற மாதிரி இல்ல. உடல் தத்துவமாக ஒண்ணு இருக்கு, உடல் செயல் வடிவமாக ஒண்ணு இருக்கு. அது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் புத்தகத்தை வாசிக்கின்ற போது ஒரு வாரத்துக்கு மேல் 10 நாளுக்கு மேல் அந்த தொடர்ந்து அந்த ஃப்ரீக்வன்சில இருந்ததுனால், அதே வேலையாக இருந்ததுனால், காலையில ஆரம்பிச்சு மாலை வரை அதே வேலையா இருப்பேன். அதே ரொட்டீன் வேலை. ஆத்துல போகும்போது, நடக்கும்போது, ரோட்ல போகும்போது, போறவன் வரவெல்லாம் வீட்டுல வந்து என்னமா சொல்லிட்டு போவான், உங்க உங்க எப்ப பார்த்தாலும் போனோடய சுத்திக்கிட்டே இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் இதா இருக்காருன்னு வீட்டுல சொல்லிட்டே போவாங்க. 24 மணி நேரத்துல இரவு 9 மணிக்கு மேல தூங்குறதுக்கான நேரம் போக பாக்கி இருக்கிற நேரம் எல்லாமே அந்த வேலையாகவே ஒரு 10 நாள் இருந்ததுனால ஒரு பருவ மாற்றத்தை சந்தித்தோம். அப்பொழுது தியானம் வந்தது. தியானம் வந்து பல நாள் ஆச்சு, பல வருடத்துக்கு அப்புறம் தான் அந்த தியானம் வந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு. தியானம் வந்துருச்சு. அந்த தியானம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த புத்தகத்தை படிக்கும் போது இந்த உயர்ந்த வெட்ட வெளியில இருக்கிற ஒரு காற்று நமக்குள்ளே உள்ளே வந்தது. அந்த காற்று நெருப்பு வடிவத்திலே ஒரு செயல் வடிவம் செய்தது. அந்த செயல் வடிவத்தில் எனக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டது. அப்ப தியானமே பண்ண தெரியாத ஒரு பையனுக்கு இந்த உலகத்துல சிற்றின்பத்துக்காக, பேரின்பத்துக்காக, இந்த உலகத்தை படைக்கப்பட்டதே இன்பத்துக்காக மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக வாழ தொடங்கின ஒரு பையனுக்கு முதல் முறையாக காலை மடித்து தியானத்தில் தானாக அமர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்ப இந்த செயல் கிடைச்சோன்னதான் அடுத்த செயலுக்கு நான் வந்து மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டது. அப்ப உடல்ல நான் சந்திச்ச விஷயங்கள் யாரிடமும் உரையாட முடியாது. உடல் ஒரு பக்கம் பருவ மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. உடல்ல பெரிய பெரிய சேஞ்ச் இருக்கு, ஆனால் வாழ்க்கையில சேஞ்ச் இல்லை. இப்ப வெளியில பாக்குற அத்தனை பேருக்குள்ளயும் வாழ்க்கையில சேஞ்ச் இல்லாதனால நம்மள குழந்தையிலேருந்து எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி பாக்குறாங்க. நம்ம கிட்ட வந்து நம்ம தியானத்துல இருக்கிறோம், நம்ம ஒரு செயல் வடிவத்துல இருக்கிறோம்னு அவங்க பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு தோணுனதெல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு தோணுனதெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த உடல் அவர்கள் பேச்சுகளை கேட்கவே இல்லை. இதோடைய வேலையை பார்க்குது. நான் இன்னொரு செயல் கற்றுக்கொண்டேன். இந்த உடல் பருவ மாற்றம் அடைந்ததுக்கு அப்புறம் அதை நிறுத்தவே முடியாது. அந்த இயக்கம் தானாக நடந்து கொண்டே இருக்கிறது, தானாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் பழகுவதற்காக காலை 4 மணிக்கு தியானம், 1 மணிக்கு தியானம், 7 மணிக்கு தியானம்னு கொடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டயத்துல கூட பிக்ஸ் பண்ணி நான் தியானம் பண்ணதே இல்லை. ஏன்னா அதை என்னால் நிறுத்தவே முடியவில்லை. அது தானாக நடந்து கொண்டே இருந்தது. அந்த பரவசத்தை அது வச்சிருந்துச்சு. அந்த செயலை யாரிடமும் உரையாட முடியவில்லை. ஏன்னா துள்ளி கூட அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தாது. இன்னொரு விஷயம், இது உரையாட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கூட எனக்கு விதைக்கவே இல்லை. அந்த செயல் வடிவம் கூட எனக்கு அந்த தோணாதானே இன்னொரு தொட்ட உரையாடுவோம். அப்ப இந்த ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் சில இடங்களுக்குள் பெரிய அதிசயத்தை நான் கண்டேன். என்ன அதிசயத்தை நான் கண்டேன் என்று கேட்டால், என் வாழ்க்கையில் ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய துயரத்தை வைத்துக் கொண்டு ஒரு இடத்துக்குள் உட்கார்ந்து இருக்க முடியாது. வெளியில நடக்கிற துயரம் என்னன்னா, ஒரு வீடு துன்பத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க கோயிலுக்கு எப்பயாவது தான் போவாங்க. ரொம்ப துன்பம் அதிகமாயிருச்சுன்னா கோயில் பக்கமே போக மாட்டாங்க. என்னடா நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கு, என்னடா சாமி கிமின்னு நின்றுவாங்க. ஆனால் எனக்கு துன்பம் அதிகமாக இருக்கிற நேரத்துல எல்லாம் இந்த மலை அடிவாரத்திலையும் கோவிலுடைய பின் பக்கத்திலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அப்ப நடக்கிற துன்பம், துயரம் எல்லை இல்லாதது, கட்டுப்படுத்த முடியாத துன்பம்,
கட்டுப்படுத்த முடியாத சோதனை, கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் இந்த கட்டுப்பாடெல்லாம் எப்படி நடக்கிறதோ அதே போல தியானம். பகல் முழுக்க என்னுடைய பணி இருக்கும். இரவு 8 மணிக்கு தொடங்கினால் அதிகாலை 5:15 மணிக்கு தான் நான் தூங்குவேன். 8 மணிக்கு மேல் இறை செயல், இரவு. பகல் முழுக்க மனிதர்கள் செயல். இந்த 8 மணிக்கு மேல தொடக்கத்துல அதிகாலையில 5:15 தான் தூங்கவே போவேன். 11 மணிக்கு தான் திருப்பி நான் ரெகுலர் வாழ்க்கைக்கு வருவேன். இது போன்ற எனக்கு இந்த மாதிரி ரொட்டீன், இந்த மாதிரி வாழ்க்கையே எனக்கு வாழ்ந்ததும் இல்லை, கிடைத்ததும் இல்லை. அது எனக்கே தெரியாது. என்னை அறியாமலே உள்ள இருக்கிற தியானம் அது போன்ற வழி நடத்துனுச்சு, அது போல வழி காட்டுனுச்சு. இது போன்ற ஒரு செயலை நான் பல நாள் பழனியில செஞ்சிருக்கிறேன். இரவு 8 மணிக்கு 9 மணிக்கு மேல ஊரு கொஞ்சம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் மலை சுத்த தொடங்குவேன். ஒரு வாட்டி சுத்தும் போது ஒரு குரூப்பா காவடி எடுக்கிறேன்னு சொல்லி தப்படிச்சிருவாங்க. திருப்பி சுத்திட்டு பொறுமையா உட்காந்துக்குவேன் ஒரு இடத்துல. நான் அங்கேயே தங்கியிருந்தேன் ஒரு இடத்துல. எந்த செயல் வடிவமும் இல்லை. எனக்காக ஒரு நெருங்கிய நண்பர்கள் 4 பேர் 5 பேர் இருந்தாங்க. அவங்களும் வாய்ப்பு இருந்தா எப்பயாவது வருவாங்க. அப்ப இரவு திருப்பி 12 மணிக்கு மேல அடுத்த சுத்த போவேன். கூட்டமே இருக்காது, இயல்பாக அந்த மலை மட்டும் இருக்கும். திருப்பி 2 மணிக்கு சுத்த போவேன், சுத்தமா இருக்காது, நானும் பசுமாடும் சுத்திட்டு இருப்போம். திருப்பி 3:30 மணிக்கு மேல் மக்கள்கள் நடமாட ஆரம்பிப்பார்கள். திருப்பி 5 மணிக்கு மேல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு 5:15 தூங்க போவோம். இதுதான் பல நாள் என்னுடைய ரொட்டீன் வாழ்க்கையாக இருந்தது. அப்ப அந்த இரவு முழுக்க வேலை செஞ்சுட்டு இந்த தியானத்தை பண்ணிட்டு இந்த செயல் பண்ணிட்டு காலையில முதல் போன் வர்றதே சங்கடத்தை ஏற்படுத்துற போன் தான் வரும். தொழில் ரீதியாக அவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இருக்கிறதுனால நம்ம தொழில் ரீதியா பதில் சொல்லணும், பணம் வாங்கிய இடத்துல கொடுக்கறதுக்கான செயல் பண்ணணும். அதே மாதிரி குடும்பத்தை எப்படி முன்னேறதுக்காக வாய்ப்புகளை உருவாக்கணும். இப்ப தொடர்ந்து பகல் முழுக்க எப்படி இருக்கும்னா, என்னை வர்றவங்க போறவங்க எல்லாம் அடிச்சு தூக்கி எறியலாம். இது காலி கிரவுண்டு, யார் வேணாலும் போய் மைதானம் கிரிக்கெட் விளையாடலாம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு பொது சொத்து, நீங்க யாரு வேணாலும் தூக்கி கொண்டு போய் ரோட்ல உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன மாதிரி எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் பகல்ல நடக்கும். இரவுகள்ல அப்படியே தெய்வீக செயல் நடக்கும். இப்படித்தான் பல ஆண்டுகள் நடக்கப்பட்டு. அப்ப இதெல்லாம் எமக்கு என்ன ஒரே ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த மாற்றத்துக்குள்ள எல்லாம் லைஃப் ஒரு நாள் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் தான் இருந்துச்சு. இப்படி ஒரு வடிவத்தை நம்ம பார்ப்போம், நரம்பு மண்டலத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குன்னா எனக்கு அப்ப தெரியாது. அதற்கு அப்புறம் தான் தத்துருவமாக இந்த இடுப்பு பகுதி, இதய பகுதி, தலைப்பகுதி இதெல்லாம் எனக்கு காட்டப்படுது. இப்ப இந்த உடலுடைய இணைப்புகள், இந்த வடிவங்கள், இது எல்லாமே அங்கிருந்து தான் பெரும் செயல் வடிவமாக என்னுடைய வாழ்க்கையில சேஞ்சை நம்ம உருவாக்குறோம். இப்ப இதை உங்ககிட்ட சொல்றது எதுக்குன்னா, உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு சராசரி மனிதனுக்குள்ளையும் இந்த மாற்றத்தை அடைஞ்சா இந்த இதுல இருந்து நீங்க விடுதலை ஆயிடலாம். ஒவ்வொரு மனிதனும் இப்ப போலீஸ் இல்ல, வக்கீல் இல்ல, ஜெயில் இல்ல, ஆனா கைதியா தான் இருக்கிறான். தீகார் ஜெயில இருந்தா மட்டும் கைதி கிடையாது. ஒவ்வொருத்தன் வீட்லயும் கைதியா தான் இருக்கிறான். அம்மாவும் கைதியா இருக்கிறான், பிள்ளையும் கைதியா இருக்கிறான், எல்லாரும் கைதியா இருக்கிறான். விடுதலையை யாரு கொடுக்கணும்னா அவனுக்கு அவனே விடுதலை கொடுக்கணும். இது வேணும். அங்க என்ன அவன் சந்திக்கிறான் அப்படின்னா, அப்ப என்ன நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, இந்த எந்த செயல் வந்தாலும் இது கிட்ட வர மாட்டேதுங்க. கிட்ட வர மாட்டேதுங்கிறதுக்கு மீனிங் சொல்லிடுறேன். இந்த மனம் கொஞ்சம் ஒடுங்கிட்டதுனால எண்ண பிறழ்வுகள் ஏற்பட மாட்டது, இது சோர்வு அடைய மாட்டது, இது ஆசைப்பட மாட்டது, இதோட தாட்டு வேற மாதிரி போயிடுச்சு. இது இயல்பா இருக்கு. ரொம்ப அது வேற மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கு. அது தன்னை எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்யல. காலையில உடல் பயிற்சி, மாலையில இது, ஈவினிங் இது, அந்த மாதிரிலாம் இல்ல அதுகிட்ட. அப்ப இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிடைக்கப்படணும். இதுதான் நோக்கம். இததான் குகைகள்ல உட்கார்ந்த, மலைகள்ல உட்கார்ந்த ஒரு யோகி எதற்காக சுயசரிதம் எழுதினான்னா, எங்கேயாவது ஒரு தனி மனிதனுக்கு இது உபயோகமா இருக்கும். இந்த லைஃப்ல இந்த சேஞ்ச்
த லைஃப் ஆஃப் த சேஞ்ச்னா எதுன்னா, நீங்க சூரிய உதயம் பாக்குறீங்கல்ல அமெரிக்காவுல, இப்ப அங்க என்ன இருக்கும்? பகல். அங்க சூரியனை பார்ப்பாங்க. இப்ப நம்ம இருக்குல்ல, காலையில நீ சூரியனை எங்க பார்த்தனா, அமெரிக்காவுல சூரியன் இல்ல. இங்க நம்ம ஊர்ல சூரியன் வந்து காலையில வந்துருவான். அப்ப அங்க அமெரிக்காவுல சூரியனை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அவன் ஒரு சேஞ்ச பகலை பார்க்கறான். சூரியன் போனதுக்கு அப்புறம் இரவு ஒரு சேஞ்ச பார்க்கறான். அதே மாதிரி இந்தியாவுல நீங்க காலையில சூரியனை பார்க்கும்போது சேஞ்சு, இரவு பார்க்கும்போது ஒரு சேஞ்ச். அந்த மாதிரி சேஞ்சு உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஒரு நடக்கணும். நடக்குதா? அதுதான் வேணும். இந்த இயற்கை சேஞ்ச் ஓவர் பண்ணுது இல்ல, அந்த சேஞ்ச் ஓவரையே நம்ம செய்ய மாட்டோம். சீரியல் பல்ப போட்டுக்கிறது, ஒரு 30-40 ரேடியோவை கட்டிக்கிறது, அது பாட்டுல கத்த விடுறது. எவன் தான் பாட்டு கேட்கறான்? எனக்கு தயவு செய்து ஊர்ல கோயில்ல திருவிழா நடத்துற எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்கிறேன், உங்க ஊர்ல 30-40 ரேடியோ பாடுதை எவன் பாட்டு கேட்கறான்னு முதல்ல எனக்கு சொல்லுங்க. அது அந்த மாரியம்மா கேக்குதா, இல்ல முருகன் கேட்கிறானா, இல்ல அந்த ஊர்ல வசிக்கிற நீங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில ஐயோ 30 ரேடியோவை கட்டியிருக்காங்க அந்த பாட்டை நான் கேட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? ஒரு காலகட்டத்துல 90 காலகட்டத்துல நம்ம கிட்ட டிவி இல்லைங்க, நம்ம கிட்ட ஒளிச்சத்திரம் ரேடியோ இதெல்லாம் கேட்டோம். இப்ப நம்ம ஊர்ல திருவிழாவில் ஓடுற ஸ்பீக்கர்ல உள்ள ரேடியோவில் எவங்க அந்த பாட்டை கேட்கறான்? யார் கேட்கறானே தெரியலங்க, ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா, ஏன் என்னன்னு தெரியாம திருவிழான்னா இதெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி செயல் வடிவம்லாம் இருக்கணும். எங்க ஒரு கிராமங்கிறது சலசலத்து கிடக்குதுங்க. ஒரு கிராமம் என்பது ஒரு மீன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்ப சலசலப்பா வெளியில காட்டுனா தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் காட்டும். அந்த மாதிரி சலசலத்து போய் கிடக்குறான் ஒரு மனிதன். அப்ப அவனை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு வழி பிறக்கணும், ஒரு செயல் நடக்கணும். ஒரு இடத்துல எல்லாரும் ஒண்ணு என்னன்னா, குழப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு நிலையா ஒரு கோயில் ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருந்தா ஒரு ஒருநிலைப்படுறதுக்கு, ஒரு அமைதியை பெறறதுக்காக தான் சுவாமியை வெளிப்படுறது. ஒரு விவசாயம் பண்ற நம்ம கலப்பை எடுத்துட்டு வந்து ஏற எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறதுனா சரணாகதியா நான் ஒரு வேலை செய்யறேன்னு வணங்குறது. இப்ப பொங்கல் வைக்கிறோம்னா எதுக்கு பொங்கல் வைக்கிறோம் சொல்லுங்க? என் வயல்ல விளைந்தத என்னுடைய உணர்வுபூர்வமாக இதை நான் பொங்கலா பொங்கி உன்ட்ட படைக்கிறேன். அத அவன் எப்படி எடுத்துக்குவானா, அதோடைய சுவைய சுவாசத்திலிருந்து உறிஞ்சி எடுத்துக்குவான். பொங்கலை அப்படியே முருகன் அப்படியே அள்ளி தின்னுட்டுலாம் உட்கார்ந்துருக்க மாட்டான். கடவுள் என்பது காற்றால் தான் ஒரு செயல் நடக்கிறது. நீ பொங்கலை படைச்சாலும், கொய்யாப்பழ படைச்சாலும், ஆப்பிள படைச்சாலும் அந்த மனதை, அந்த மனம் இருக்குல்ல, அதோடைய அந்த செயல் வடிவம் அதை எடுத்துருவான். இதுதான் படைப்போட தத்துவத்துக்குள்ள இருக்கிற ரகசியம், செயல் வடிவம் இதுதான். பூவை நீங்க கொடுக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற மனதை கடவுள் எடுத்துக்கொள்வான். அதுக்கப்புறம் அந்த பூவை அவன் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதோடைய ஒரிஜினல் என்ன? இப்ப உங்களை எங்க இறைவன் தொடர்பு கொள்றான்னா உங்க உயிரை தான் தொடர்பு கொள்றான். அவனுக்கு மையம் எதுனா உங்க உயிர் தான். உங்க உடல் அடுத்தது அடிஷனல். அவனுக்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறது எங்கன்னா உயிர் தான். அப்ப அதனாலதான் சொல்றான், நீ நானும் ஒண்ணு. நீ நானும் பல நாள் பல குகைகள்ல வாழ்ந்திருக்கிறோம், பல வடிவங்கள் இருக்கு, உனக்கு முப்பிறப்பை பத்தி தெரியாது அப்படிங்கறதெல்லாம் எதை வச்சு சொல்றான்னா, அது உங்கள் உயிரை அவன் தொடர்பு கொள்றான். உங்க உடல்ல உங்க கையையோ உங்க காலையோ அவன் தொடர்பு கொள்ளல. அதே மாதிரிதான் இது எல்லாத்தையும் நீங்க உங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு பூவை எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த பூவையா கடவுள் வாங்கிக்கிறாருன்னு தெரியுமா? போய் கோயிலுக்குள்ள நுழைஞ்சோடனே இந்த ரோஜா பூ கூட அந்த குடுக்கு எதுன்னு வாங்குறீங்க. ஆனால் அவர் எதை எடுத்துக்கொள்கிறார் உங்களிடம் இருந்து அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நீங்க வயல்கள்லயோ இதுலயோ விளைந்ததை எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு ஒரு பொங்கலாக வைத்து என் குடும்பத்தை காப்பாற்று, எனக்கு ஒரு நல்ல செயல் செய்திருக்கேன்னா எதற்கு? கடவுள் கண்ணுக்கு தெரியாது. சூரியன் சந்திரன் வருகிறான், காற்று வருகிறது, நெருப்பு வருகிறது, இந்த மண்ணு நல்லா இருக்கு, புட்டுக்கிட்டு கீழே உழுவல. அப்ப இங்க எனக்காக தூங்குவதற்கு ஒரு இடம், வேலை செய்யறதுக்கு ஒரு இடம், நெசவாக துணியை எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஒரு இடம், எல்லா வாய்ப்பையும் கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவனை நான் வணங்குகிறேன். இதுதான் செயல் வடிவம். வீடு கட்டுவதற்கு முன்னாடி ஒரு குழியை பறித்து ஒரு செயல் செய்யறோம்னா நம்ம எதுக்கு செய்யறோம்னா அந்த மண்ணுக்கு நம்ம ஒரு மரியாதை செய்கிறோம். இந்த இடத்துல நான் தூங்க போறேன், என் புள்ள வசிக்க போறா, என் குடும்பம் வசிக்க போகுது. அப்ப இந்த இடத்தை நான் முதல்ல என்ன செய்யறேன்? சரணாகதி தத்துவமாக வணங்குகிறேன். இதை தெரிஞ்சு செய்யணுமா செய்யக்கூடாது? இதுதானே தத்துவம், இதுதானே உண்மை செயல், இதுதானே வடிவம்.
அப்ப இது 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 எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் ஒரு விசாரணை நடத்தப்படணும், ஒரு செயல் வடிவமாக மாறணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல். பழக்க வழக்க அடிப்படையில நம்ம வாழக்கூடாதுங்க. மாற்றங்கிறது தன் உள்ள இருந்து நடந்தாதான் மாறும். பழக்க வழக்கங்கிறது மாற்றம் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப என்ன குடிச்சு போய் ஒருத்தர் என்ன மாதிரியே ஒருத்தர் போறாருன்னா அது மாற்றம் கிடையாது. அவர் நரம்பு மாறி போகணும், அதுதான் மாற்றம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமகிருஷ்ணருடைய சீடன் என்று விவேகானந்தர் வேலை செய்யல. விவேகானந்தர் மாற்றம் அடைந்ததனால் ஒரு பெரிய வேலையை செஞ்சான். இங்க நிறைய பேரு பக்தர்களாக வேலை செய்யறாங்க, நரம்பு மாறி வேலை செய்யறாங்களான்னு கேட்கணும். அதுதான் மாற்றம். அதுதான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய புரட்சியையும் பெரிய விதைகளையும் விதைக்கும். உங்களுக்குள்ள அழுத்தம், சோகம், கஷ்டம் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த மாற்றம் உங்கள் நரம்பு அடையாதனால பிரதானமாக உங்கள் இதயம் மட்டும், உங்கள் மனம் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா மேலும் மேலும் பலவீனமாக மாறிக்கொண்டே இருக்கிறீங்க. அப்ப என்ன பிரதானமாக நாங்க நினைக்கிறோம்னா, அந்த மனதோடைய போக்க குறைச்சிட்டோம்னா நீங்க ஏழையா இருக்கிறது பணக்காரனா இருக்கிறதெல்லாம் மறந்துடுவீங்க. இந்த இருக்க இதய பகுதிக்குள்ள ஒரு நரம்பு அப்படியே அமைதி பெறணும், அது ஒடுங்கும். அப்ப என்ன ஆகுனா ஒருத்தனுக்கு எண்ணம் இல்லாத ஒரு நிலை மாறுவான். அப்ப அவனுக்குள்ள முதல் என்ன நடக்கும்னா, குப்பையான இடத்துல இருந்தா கூட அந்த இடத்தை பத்தி கவலைப்பட மாட்டான், அதை பத்தி யோசிக்கவே மாட்டான். ஆனா மனம் வேலை செய்யறவன் அந்த குப்பை, அந்த இடம், அவன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் எப்ப தூங்க போறான்? இந்த மனம் ஒடுங்கினவன் இவன் அந்த இடம், அந்த குப்பை யோசிக்கவே மாட்டான். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இங்க தியானங்கிறது என்ன? வந்துட்டாரு ஒருத்தர் சுவாச புரட்சி, வாங்க டக்குன்னு வாங்க, அதை பண்ணுவோம் இது இல்லைங்க. வாழ்க்கையில பல ஆண்டுகள் கூட ஆகும். இதுல ஒரு வெற்றி என்ன தெரியுமா? உங்க மனம் நின்னுட்டா இந்த வாழ்க்கைய நீங்க ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வேற ஒரு விஷயத்த பாப்பீங்க. அங்க கடவுளை சித்தரை பார்க்க போறது இல்லைங்க, நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நீங்க பல ஆண்டுகள் கேட்டீங்கல்ல குரல், இங்க இந்த வாழ்க்கையோட தத்துவம் இருக்குல்ல, இதெல்லாம் போயிரும். ரொம்ப நிதானமான ஒரு ஆளா மாறிடுவீங்க. அதுதான் வேணும், அதுக்கு தான் போராடுறோம். வேக வேகமா தவத்தை கொடுத்து என்னங்க பண்ண போறோம்? வேகமா உட்காருங்க, தவத்துல பேரானந்தத்தை அப்படியே பயங்கரமா அதை பார்த்தேன் இதை பார்த்தேன். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஊருக்கு போறோம்ல, ஒரு ஊருக்கு போறோம்னா, இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போறோம்னா, கோயம்புத்தூருக்கு போற வழியில ஒரு 400 காரை பார்ப்போம், ஒரு 500 வண்டியை பார்ப்போம், 500 பஸ்ஸை பார்ப்போம், நிறைய மரங்களை பார்ப்போம், தோட்டத்தை பார்ப்போம். அந்த மாதிரி தாங்க இந்த தியானத்துல இருக்கிற ஒரு டிராவல். ஒளியை பார்ப்ப, சிவனை பார்ப்ப, பெருமாளை பார்ப்ப, பார்வதியை பார்ப்ப, இதெல்லாம் ஒரு இடத்துல எதையுமே பார்க்க மாட்டேன். அங்க என்ன ஆகுன்னா, மனம் உடங்கினதுக்கு அப்புறம் நீ ஒரு நிதானத்துக்கான வந்துடுவ, ஒரு அமைதி நிலைக்குள்ள நீ திரும்பிடுவ. அப்ப உன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. உன்னுகிட்ட ஒருத்தர் வந்து, நீங்க வாங்களே, ஒரு பெரிய வீடு அரண்மனை மாதிரி கட்டியிருக்க, அங்கன நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா அவர் போயிட்டு இந்த வீட்டை அப்படியே பாருங்களேன் அப்படின்னா பார்ப்பாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி வரேன், என்ன இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்தீங்க, எதுவுமே சொல்லலை, பார்த்துட்டேனே அப்புறம் என்ன அப்படி சொல்றதுக்கு அப்படிம்பாரு. ஏன் அவர் சொல்ல மாட்டுறாரு? என்ன ஏதாவது திருப்பி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா, என்னப்பா சொல்றது, இருப்பா நீ அப்படின்ட்டு வந்துருவாரு. அவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்டாரு, ஏங்க அப்படின்னு. எனக்கு அந்த அரண்மனையும் சரி என் வீட்டுல இருக்கிற குடிசையும் ரெண்டும் ஒன்னாதான் தெரிஞ்சிச்சு, எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியலையே, தூங்க தானே போறான், அது மாடி வீடா இருந்தானே குடிசை வீடா இருந்தானே, அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய இது தெரியலையே அப்படின்ட்டு. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மனம் அதை ரசிக்கிறது, அது போறது. அதுக்கு ஒரு இந்த மஞ்சள் பெயிண்டை பார்த்துட்டு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. புது வீட்டுல பால் காய்ச்ச போனா, ஐயோ இந்த மஞ்சள் பெயிண்டை எப்படிங்க அடிச்சிங்கன்னு அதை ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க நம்மளுங்க. இந்த பக்கத்துல இந்த வால் வந்து யார் வீட்டுலங்க நீங்க இப்படி பார்த்து கட்டினீங்க, இதெல்லாம் மனம் கொடுங்க. நம்ம பேச மாட்டான். வால் இருந்தானா வால் இல்லைனான்னா அவன் போயிட்டே இருப்பான். அப்படியாப்பா அது இருக்கட்டும் பாட்டு போயிருவான். இதுதான் செயல் வடிவம். அப்ப மனம் ஒடுங்கிட்டா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அங்க என்ன ஆகும்? ஜாதி, மதம், மொழி, வீடு, உடை, உணவு எதுவுமே பெருசா கேர் பண்ண மாட்டான். இயல்பாக அவன் பயணிக்க தொடங்கிடுவான்.